இப்பவும் நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க 5000 ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாம இந்த மழையில பாதிக்கப்பட்டு அந்த மக்களையும் சேர்த்து ரூபாய் 5000 கொடுங்க. இது கொடுக்க சொன்னதே நாங்க தாங்க. நாங்க ஆக்சுவலா 5000 கொடுக்க சொன்னோம். தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்களும் 5000 கொடுங்க அப்படின்னு. அப்பெல்லாம் தமிழக அரசுல நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்ததுனால இந்த 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ சொல்றேன் 2000 ரூபாய் பத்தாது, இன்னொரு 2000 ரூபாய் கொடுங்க, மக்களுக்கு இந்த 5000 ரூபாய் நாங்க சொன்ன அந்த 5000 கொடுங்க தான் நாங்க சொல்றோம். ஆனா இன்னைக்கு பொங்கலுக்கு 2500 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். தளபதி 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு மனசில்லை. எனவே பொங்கல் தொகுப்பை பொறுத்த மட்டில் நாம் இந்த ஆண்டு அதை வழங்குவதற்கான ஒரு நிதிச்சுமையின் காரணமான ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அதை வரக்கூடிய காலங்களிலே நடவடிக்கையினால் வரும். தொகை வழங்கப்படல மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அது எதுவும் அரசு முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பாங்க. நிச்சயமாக விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அது என்ன அப்படிங்கறத அறிவிப்பார்கள். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா?